ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் இன்றைக்கி போகிறோம். ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து எப்போயுமே ஆடி மாதம் வந்தால் கண்டிப்பாக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது வழக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து நான் எந்த ட்ரெஸ் போடுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ தான் வேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக நான் திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு காஃபி ப்ரௌன். இது பார்க்க உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியுதாங்க? டார்க் ப்ரௌனு, நல்ல ஒரு காஃபி ப்ரௌன். இது வந்து எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வந்த சாரீ. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அயர்ன் பண்ணி இது வேர் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி சரி ஓகே, ஏதாவது ஒரு டெம்பிளுக்கு இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை இருக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து இது அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி தான் வேர் பண்ண போகிறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சவுகார்பேட் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த ஷராரா பேட்டர்னில் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்ல போனேன், எனக்காக வாங்கினேன். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் வந்து அந்த ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னுக்கு கை தைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கை தைச்சி எனக்கு இன்கேஸ் நல்லா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை நான் அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா கிட்டே கேட்டேன், நீ வந்து ஸ்லீவ்லெஸ் போடுவல்ல, நீ போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஓகே நானும் போடுறேன் அப்படின்னா. ஸோ அவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் இப்போ கிளம்ப போயிருக்கா. அவளும் கிளம்பிட்டு வந்துட்டோம். நானும் வந்து இந்த சாரீ வேர் பண்ணுறது காலையிலேயே தலைக்கெலாம் குளித்து காயெல்லாம் வச்சு ரெடியாக இருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நான் போய் கிளம்பிட்டு வர போகிறேன். கிளம்பி வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பெரியபாளையம் கோயிலுக்கு போகும்போது ஒரு சாரீ கட்டியிருந்தேன். அதில் ஒரு ரீல் பண்ணியிருந்தேன். எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குக்கா, அம்மனை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நான் ஒரு சாரீ கட்டுறேன் அப்படின்னா நம்மளே வந்து இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு பொண்ணு இல்லையா? ஸோ நம்ம தெய்வமாக நம்ம நினச்சாவே அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்ம முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்கள் அம்மா இது எனக்கு சொல்லுவாங்க, நம்ம முகத்தோட பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய மற்றவங்களுடைய பார்வையோட விஷனே. ஸோ வந்து எப்பவுமே அந்த தாட்ஸை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்க அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு டெம்பிளுக்குன்னு போகும்போது அந்த டெடிக்கேட்டடாக நான் கிளம்புறதுனால மேபி அப்படி தெரியலாம். அண்ட் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி ஓகே. அண்ட் நிறைய பேர் அக்கா நீங்கள் வந்து என்ன சொன்னது, இந்த அம்மன் வேஷம் போடுங்கக்கா, உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு 3 வருஷமாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அம்மன் வேஷம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கான டைம் இன்னும் அமையலை. ஸோ இன்கேஸ் அமைஞ்சதுன்னா, அதுவும் பை காட்ஸ் கிரேஸ் நடந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுவேன். சரி, இப்போ நான் போயிட்டு கிளம்பி வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ என்னோடய ஸ்கின் கேர் தான் பண்ண போகிறேன். பொதுவாக என்னுடைய ரொட்டீன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணணும், ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும். இதனால் பல நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், தூக்கத்தை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு என்ன ஆகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஒன்று போகிறதுக்குள்ளே திரும்ப இன்னொன்று வந்துடும். நமக்கு வந்து இந்த பிம்பிள் வந்தோடனே ஐயோ இவ்வளோ நல்லா இருந்துச்சு, என்னைக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது தான் அந்த பிம்பிள் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள் வந்துச்சுன்னா அதை பற்றி கவலையே பட மாட்டேன். இப்போ நான் என் பிம்பிளை ஸ்கிப் பண்ண போகிறேன் வித் மை ஃபேவரட் ஹிமாலயாவோட பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் வச்சு. நியூ பெஸ்ட் எவர் ஃபார்முலாவோட வந்திருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் கிளினிக்கலாக ப்ரூவன் ஆயிருக்கு. ஜஸ்ட் 5 டேஸ்லேயே பிம்பிளை ரெடியூஸ் பண்ணி அகைன் அது வராமல் பாதுகாக்கும். மீனிங் நோ பிம்பிள் நோ ஸ்ட்ரெஸ். இந்த ஃபேஸ் வாஷ் மேட் வித் 5 parts ஆஃப் நீம், யங் லீஃப், மெச்சூர் லீஃப், ஸ்டெம், ஃப்ரூட் அண்ட் ஃப்ளார். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் சோப் ஃப்ரீ கிளென்சர் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் ரொம்ப க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் த்ரூ அவுட் த டே. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என்னோடய ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஹிமாலயா வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலே அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாரீ வேர் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஏங்க சாரீ எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா? எப்படி சொல்றது, நல்ல ட்ரெடிஷனலாவும் இருக்கு, நல்ல கிளாஸியாவும் இருக்கு. ட்ரெண்டியாவும் இருக்கு, ட்ரெடிஷனலாவும் இருக்கு. ரொம்ப மிக்ஸ் அப்பா இருக்குல்ல. நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அழகா ஃப்ளீட் ஆகி உட்காந்துருச்சுல்ல. சூப்பரா இருக்கு. சரி, நான் இப்போ ஒரு குட்டி மேக்கப் பண்ணிட்டு வந்து கீழே சமைக்க வேண்டிய வேலை இருக்கு. பாதி எங்கள் மாமியார் முடிச்சிட்டாங்க, மீதி போய் நான் பண்ணணும். சரி, நல்லா மேக்கப் பண்ணிட்டு கீழே போயிடலாம். அப்படி அப்படி பார்த்து வாங்க. ஹாய், லெவல்ல இருக்கு Dress. நல்லா இருக்கா? செம மங்களகரமா இருக்கு. இங்க வா மாமி கிட்ட வா.
உங்ககிட்ட வர அவ சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. காலையில் வந்து பூசணிக்காய் தயிர் சாதமும் பட்டாணி தொக்கும் எங்களுக்கு மத்தியான ஃபுட்டுக்காக நான் செஞ்சுட்டேன். ஏன்னா எங்கேயாவது போனால் அங்கே கரெக்டான ஃபுட்டு நமக்கு கிடைக்காதுல்ல, அதனால் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை, எங்கள் அத்தை அடை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடவே வேர்க்கடலை வச்சு ஒரு துவையல் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலையில் நாங்கள் களி சாப்பிட்டோம். ஸோ அந்த களி கூட வச்சு சாப்பிட்றதுக்காக அதை செஞ்சுருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும். அண்ட் மல்டிகிரெயின் இட்லியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்ஷயா அதை மிக்ஸ்அப்பாக சாப்பிட்டா. இப்போ ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டாங்க. என் பெரிய நாத்தனார், சின்ன நாத்தனார், எங்கள் மாமியார் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் கிளம்பி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ என்னோடய அவுட்ஃபிட் பார்த்துட்டீங்க, நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது எனக்கு எடுத்தது, அப்புறம் அவளுக்காகவே ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். எப்படி அக்ஷயா இருக்கு? நல்லா இருக்கு. அம்மாவோட எனக்கு தான் நல்லா இருக்கு. ஆமாம், இல்லை இந்த ட்ரெஸ்ஸை இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கை தைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இது பண்ணல. பட் ஆனால் அவளுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கலரும் நல்லா அழகாக எடுக்குதுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல ரொம்ப அழகா இருக்கு. எனக்கே எடுத்து தச்சு. அது என்னவோ கரெக்ட் தான். யாருக்கு என்ன செட் ஆகணும்னு இருக்குல்ல. ஆமா, கடைசில உனக்கு தான் வரணும்னு இருக்கு. ஆமா. சரி, ஓகே, கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. நீ சொல்லு, மாமா சொல்லு. மாமா பாய் போறேன். பாய். ரியா பாய். ரியா பாய். என்ன குடிக்கிற? பாய் மாமா. கேமரா ஆன் பண்ணனும்னு சொல்ல மாட்டேங்கிறான். பாய் சொல்லு, பாய் சொல்லு. சரி, அக்கா பாய் சொல்லு, அக்கா பாய் சொல்லு. பை பை. அக்கா பாய் சொல்லு, போலாம். பை பை. பை பை. வீட்டிலேருந்து சூப்பராக கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து, அதாவது சென்னையிலேருந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து 3.5 hours ஆகும். நான் ஸ்டாப்பாக போனால், எங்கேயாவது பிரேக் எடுத்து போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ஆகும். 4 hours போயிடலாம். ஆனால் பிரேக்லாம் எடுக்காமல் போக முடியாது இல்லையா. நம்ம இப்போ லஞ்சுக்காக நிப்பாட்டுறோம். யூஸ்வலாக வந்து 99 காஃபியில் நிப்பாட்டுவோம், அந்த ஹைவேயில் இருக்கும். அங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, மில்லட் வகையான ஃபுட்டு தான் கிடைக்கும், சிறுதானிய உணவு தான் அங்கே கிடைக்கும். ஸோ நிறைய தடவை வந்து நிறைய பேருக்கு அது வந்து செட் ஆகலை. அதனால் இந்த தடவை ஹோட்டலில் மாற்றிடலான்னு சொல்லி மதுராந்தகத்தில் திருவசந்தம்னு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டினோம். புது ஹோட்டலாக இருக்கே, ஃபுட்டு எப்படி இருக்குமோன்னு ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் சாப்பாடு வந்ததுக்கப்புறம் உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதாவது ஹைவேல நிறைய குவான்டிட்டி நிறைய தான் இருக்குது திருவசந்தத்தில். புது ஹோட்டலாக இருக்கனால இப்போ நல்லா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலும் நல்லா கொடுத்தா நல்லாயிருக்கும். என் பொண்ணுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஆக்சுவலாக வெளியிலலாம் வெரைட்டி ரைஸ்லாம் சாப்பிடவே மாட்டா. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மாலாம் வந்து இது சொன்னாங்க, சவுத் இண்டியன் மீல் சொல்லியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் டயட்டுன்றதுனால வெஜ் சூப் மட்டும் சாப்பிட்டோம். அது போக எங்களோட லஞ்சு வந்து பூசணிக்காய் தயிர் சாதம் காலையில் அவங்க காமிச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அது கோவிலில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அது கூட வந்து பட்டாணி மசாலாவும் எடுத்துக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே ப்ளே ஏரியா இருந்துச்சு, பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அக்ஷயா அத்தை அத்தை விளையாடிட்டு இருந்திருக்கு. கடைக்காரன் வாழ்க்கையிலே விளையாட போறாங்க. பாத்து 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 அண்ணி தாங்க பண்ணி வெயிட். அது வெயிட்டா இருக்கு, கம்பி மெலிசா இருக்கு. வாவ் சூப்பர். ரெண்டு பேரும் ஆடுங்க, அக்கா தங்கச்சி ஆடுற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் அப்படிதான் இருக்காளுங்க. ஃபுல்லா காய்கறி சந்தை தான் இல்ல, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்களேன் காய்கறி எல்லாம். நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்.
எவ்வளோ தூரம் போகுது பாரு சந்தை. அதான் இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்குல்ல இந்த இடம். வாரத்துக்கு ஒரு தடவையோ இருக்கலாம். நம்ம இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் இப்போ நீங்கள் ஒரு சந்தை பார்த்தீங்க இல்லையா, அங்கே தான் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரத்தில் இருக்குது இந்த கோவில். கோவில் பேர் வந்து முத்தாலம்மன் கோவில். ஆடி மாதம் எப்போ வந்தாலுமே பொங்கல் வைக்கிறது வழக்கம். பொங்கல் வச்சுட்டு நாங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி நல்லபடியாக கும்பிட போகிறோம். கார் சாவியா? தண்ணி கார்ல இருக்கு. காப்பவளே ஸ்ரீ குங்குமத்தின் நாயகியே, எங்கள் குலம் தன்னை காப்பவளே. வையகமே உன்னை வந்து வணங்குதம்மா, என்றும் வாயார பாடுதம்மா. வையகமே உன்னை வந்து வணங்குதம்மா, என்றும் வாயார பாடுதம்மா. ஸ்ரீ குங்குமத்தின் நாயகியே, எங்கள் குலம் தன்னை காப்பவளே. ஸ்ரீ குங்குமத்தின் நாயகியே, எங்கள் குலம் தன்னை காப்பவளே. கண்ணுடை தேவியம்மா, உன் அருளே போதும் மாரியம்மா. நீ இருந்தாலே இடர் வருமா, உன்னை நினைத்தால் பிணியும் தீருமம்மா. எல்லோர்க்கும் காவல் நீதானம்மா, நீ இல்லாமல் வேறு துணையேதம்மா. அன்போடு உன்னை பணிவேனம்மா, உன் அருள் வாக்கு வேண்டி வருவேன். கண்ணிலே உன்னையே நான் காணுவேன். குங்குமத்தின் நாயகியே, எங்கள் குலம் தன்னை காப்பவளே. வையகமே உன்னை வந்து வணங்குதம்மா, என்றும் வாயார பாடுதம்மா. ஸ்ரீ குங்குமத்தின் நாயகியே, எங்கள் குலம் தன்னை காப்பவளே. எங்களோட ஆடி மாதம் சிறப்பாக தொடங்கிருச்சு. எங்களோட குலதெய்வத்தை ரொம்ப சிறப்பாக நாங்கள் வழிபட்டுட்டோம். அம்மனோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நாங்களுமே இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே ஹாப்பியோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.